ஓகே, நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கேட்டது வந்து திருநங்கைகளையும் கை தட்டுறாங்கன்னு கேட்குறீங்க. இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு தகுந்த பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது எங்களுடைய பாரம்பரியம். எங்கேருந்து தொடங்குச்சுன்னு எங்களுக்கு சொல்ல முடியல. ஆனால் இது ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். குறிப்பாக கடை கேட்க போகிற திருநங்கை வந்து கைத்தட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் போக திருநங்கைகளுக்குள்ள பேசிக்கும் போது நாங்கள் கை தட்டுறதோ இல்லை வந்து எங்களை பற்றி சொன்னாலே அந்த கையை தட்டுற ஒரு சிம்பிளை வச்சு காட்டுவாங்க. தப்பு தப்பா இந்த தமிழ் சினிமா கைத்தட்டி காட்டுச்சு. நாங்க யாருமே இப்படி தட்ட மாட்டோம். இது ஒரு கேவலமான கைத்தட்டு, பண்ணாதீங்க. எங்களுக்கு அவ்வளவு ஆத்திரம் வரும். அன்னைக்கு கூட எனக்கு ரீல்ஸ் பண்ணி ஒரு பொண்ணு அனுப்பிச்சு, அக்கா வந்திருக்கேன்டா இப்படின்னு நான் சொன்னேன். இதை எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை அழிக்கிறதுக்கு தான் நாங்க போராடிக்கோம். இந்த சினிமால வந்து இந்த மானங்கட்ட இந்த சின்னி ஜெயந்த் கைத்தட்டை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. அது சின்னி ஜெயந்தை போய் கேளுங்க ஏன் அப்படி அப்படி தட்டினாருன்னு. நாங்க யாருமே இந்த சொல்லிட்டு இப்படிலாம் தட்ட மாட்டோம். எங்களோட தட்டு வந்து இப்படி இருக்கும். ஒரு கை மேல ஒரு கை சைடு ஆங்கிள் படும். அதுதான் எங்களோட ஒரிஜினல் தட்டு. இது ஒரு டைரக்டர் உன்னதமா பார்த்து எங்களை ஒழுங்கா புரிஞ்சுட்டு படம் எடுத்தா நல்லது. இங்க எங்க ஒழுங்கா புரிஞ்சுட்டு படம் எடுக்கிறாங்க. சும்மா படுத்து கிடந்து மலாகப்படுத்திட்டு இஷ்டத்துக்கு படத்தை எடுத்து வைக்கிறோம். ஸோ எங்களோட தட்டு இப்படிதான் இருக்கும். ஒரு கையோட இன்னொரு கை பட்டு அந்த உள்ளங்கை அமுக்குப்பட்டு அதுல இருந்து அந்த காத்து வெளியாகணும். இதுதான் எங்களோட பாரம்பரியம். ஏன் பண்றோம்னா கடை கேட்க போற திருநங்கை வந்து நான் வந்திருக்கேன்னு காட்டுறதுக்கு. இந்த யானை வந்து தும்பிக்கையை தூக்கி மேன்ற மாதிரி நாங்க வந்து இந்த வந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ அதிகமா பேச தேவையில்ல. கடை கேட்க போகும்போது ஒவ்வொரு கடையா போய் நான் வந்திருக்கேன்னு சொல்றத விட டப் வேலை முடிஞ்சு. அது இன்னொன்னு வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு. ஸோ நிறைய திருநங்கை வந்து ஜைஜாண்டிக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. நிறைய குட்டி குட்டியால திருநங்கைலாம் இருக்காங்க. அப்போ 10 பொண்ணோட பொண்ணா போகும்போது அவங்களுக்கு நிறைய வன்முறை நடக்கலாம். பேய் அப்படின்னு ஒரு தட்டுனா அந்த சவுண்டுக்கும் அவளோட அந்த இதுக்கும் கொஞ்சம் ஆண்கள் வந்து பயந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும். அது அவளோட தனிப்பட்ட பாதுகாப்பாகவும் நம்ம பார்க்கலாம். தேர் வரும்போது சாமியை பார்த்து கைத்தட்டுற வழக்கம் இருக்கு. இது வந்து நம் தமிழ்நாட்டில் ரொம்ப பார்த்தது குறைவு. ஆனால் இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் பல திருநங்கைகள் தேருக்கு கைத்தட்டுற இடத்துல நான் இருந்ததுல பல தேர்களை நான் பார்த்ததுல கூவாக தேர் பார்த்திருக்கேன். கூவாக தேரை பார்த்து கைத்தட்டுற திருநங்கை இருக்காங்க. அரவானை பார்த்து கைத்தட்டுறது நான் பார்த்திருக்கேன். மற்றபடி மலேசியால நான் நிறையவே பார்த்திருக்கேன். தேரை பார்த்து கைத்தட்டுவாங்க. குறிப்பாக பத்துமலை, இப்ப இந்த தைப்பூசத்துல பத்துமலை முருகன் வரும்போது தேர் வரும்போது அங்க ஒரு பெரிய நாணி இருந்தாங்க. ஆஷா நாணின்னு பாம்படுத்தேன். நாணி வந்து பத்துமலை முருகன் நாணியை பார்க்க அவங்க இருந்த ஏரியாவுக்கு வருவாரு. அது இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாரம்பரியம். அவர் வரும்போது ஆஷா பாட்டி அந்த வடக்கொண்டையோட இருந்து அந்த தேரை பார்த்து கையை தட்டணும்னா எல்லா திருநங்கையும் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. 108 தேங்காய் உடைப்பாங்க பாட்டி அங்க இருந்து. அது இன்னைக்கு வரைக்கும் பாட்டி இறந்தாலுமே திருநங்கைகள் அங்க பண்ணிட்டு இருக்காங்க சவுக்கிட்ன்ற ஒரு இடத்துல. சோ இந்த தேரை பார்த்து கை தட்டுறது எனக்கு தெரிஞ்ச ஆஷா பாட்டியை பார்த்து நிறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சு. நான் கூட இங்க ஜெர்மனில தேர் வந்து அடிப்பேன். எல்லாருமே அது நாங்க தேரை பார்த்து கை தட்டுவோம், சாமியை பார்த்து கை தட்டுவோம், சாமி ஊர்வலத்தை பார்த்து கை தட்டுவோம். எங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் கையை தட்டுவோம். அது எங்களுக்குள்ள இந்த கைத்தட்டு வந்து பல விஷயத்துல நாங்க பயன்படுத்துவோம். ஸோ இதுக்கு பேர் வந்து சாட்லா. எங்களோட பாஷையில் நாங்க சாட்லான்னு சொல்லுவோம். சண்டேல வந்து நிறைய சாட்லா இருக்கு. ஒரு சாட்லா வந்து இப்படி தட்டுற சாட்லா. நாங்க பேசும்போது தலையை இப்படி ஆட்டி இப்படி சாட்லா போட்டு கேட்போம் நாங்க கேள்வி. அது வந்து எங்களோட ஃபேக்ட்ஸ் டக்குன்னு வைக்கும்போது அடிக்கிற சாட்லா. அதுக்கப்புறம் தாமன் சாட்லா இருக்கு, முடி சாட்லா இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய சாட்லா இருக்கு. அது எங்க ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சொல்ல முடியாதுங்க. ஸோ அப்படிதான். ஓகே, அது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில கலாச்சாரங்கள், வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள். இதை நினைச்சு நாங்க வெக்கப்படணும்னு அவசியமே இல்லை. இது எங்களுடைய கலாச்சாரம். நாங்க வந்து பாரம்பரியமா இந்த பூமியில இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு கலாச்சார விளிம்பியங்களோட இருக்கிறோன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க அமெரிக்கால இருந்து ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நாங்க வந்து தொடங்கி இருக்கோம்னு நீங்க சொல்லலாம். அப்படி இல்லை. ஆயிரம் வருஷமாக இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு வந்தவ தான். எங்களுக்குள்ள நாங்க சாட்லா போட்டு டிஸ்கஷன் பண்றது வந்து அது எங்களோட கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நாங்க பேசுற விதத்துல வரக்கூடியது. ஆனா இதே ஒரு திருநங்கை வந்து ஒரு பொதுமக்களை பார்த்து கையை தட்டுறா, தன்னோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறான்னா அவளோட உச்சக்கட்ட கோவத்தை தெரிவிக்கிறான்னு அர்த்தம். அவ சாட்லா போட்டுட்டாலே அந்த இடத்துல அவ வந்து தன்னோட கோவத்தின் உச்சகட்டத்தில் நிக்கிறான்னு அர்த்தம். ஓகேயா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அவ்வளவுக்கு அவங்கள வந்து நம்ம காயப்படுத்திட்டோன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அது வந்து தப்பான பட்டன் அமுக்குனதுக்கு சமம். இதை தப்பா மிஸ்யூஸ் பண்ற திருநங்கை பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கையை தட்டி எல்லாரையும் மம்பிழுத்து ரோட்ல போற வரவங்களை ஹர்ட் பண்றவங்களுக்கு அது அவங்களோட புரிதல் இல்லாமை. புரியுதா? அந்த புரிதலை வர வைக்க நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த புரிதல் வரணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கூல் படிக்கிற டைம் அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்கள வந்து படிப்பை விட்டு துரத்தாதீங்க. கல்வியை பிடுங்கி அவங்கள நடுத்தல விடாதீங்க. அது இப்ப காலம் மாறிடுச்சு. நான் படித்த காலத்தில் தான் அப்படி இப்படி அப்போ கூட புரிதல் இருந்துச்சு. எனக்கும் முந்தின எங்கள் அம்மா ஜென்ரேஷன் தான் பாவம். படிக்கையும் விடாமல் ஒன்றும் விடாமல் கொடுமைப்படுத்துறீங்க. எங்கள் ஜென்ரேஷனில் கொஞ்சம் படிப்பை கொடுத்தீங்க. இப்போ ரொம்ப கேஷுவல் ஆகிட்டீங்க. நீங்கள் தோல் மேலே தோல் போட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் மாறுங்க. மாறி வந்தால் சந்தோஷம். அதுவும் இப்போ 2K மதர்ஸ் இல்லை, ஆமாம் 2K மதர்ஸ் தான்
ரொம்ப தங்கமா இருக்கீங்க. 90s மதர்ஸும் ரொம்ப நல்லா இருக்கீங்க. 2K மதர்ஸும் ரொம்ப தங்கமா இருக்கீங்க. சூப்பரா வளர்க்குறீங்க பிள்ளைங்களை, புரிதலோட வளர்க்குறீங்க. ஸோ காலம் மாறிடும். எனக்கு தெரிஞ்சு இனி வரப்போற பொம்பளை பிள்ளையா வாழ போறாளுங்க எல்லாரும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்களுடைய பண்பாடு மாற்றம், உங்களுடைய பாரம்பரிய மாற்றத்தால வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள். நீங்க வெஸ்ட் நோக்கி போனதாலும், அவர்களுடைய அடக்குமுறையில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வாழ்ந்ததாலும், காலனிய ஆதிக்கத்தில் வாழ்ந்ததாலும், சில விஷயங்களை நீங்க மறந்து அவர்களோடு சேர்ந்து எங்களை வஞ்சிச்சிட்டீங்கன்றதை நினைவுபடுத்துறதுக்காக நாங்க தட்டிக்கிட்டே இருக்கலாம். எங்களோட உரிமை கிடைக்கிற வரைக்கும் நாங்க தட்டுவோம். ஓகே, எங்களுக்கு உரிமை கிடைச்ச பிறகு எங்க வீட்டு பொண்ணுங்களாம் பொம்பளை பிள்ளை மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி எனக்கு என் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப பெண்மையா தான் வாழ்றாளுங்க. அவளுங்க தட்டி நான் கேட்டதே கிடையாது. ஸோ என்னோட அதுக்கு அடுத்து ஜூனியர் ஜென்ரேஷன்லாம் பொண்ணோட பொண்ணாவே மிக்ஸ் ஆயிடும் நினைக்கிறேன். அதையும் உருவாக்கி கொடுக்க போறது நீங்க தான். கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நன்றி. கேள்விகள் கேட்காதீங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க.